மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி சைட்வேஸில் இருக்குது. 23,600 அப்படிங்கிற ரேஞ்சில் எஸ்ஜிஎக்ஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி எக்ஸ்பைரி டேன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வெள்ளிக்கிழமை எக்ஸ்பைரி டே. நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ட்ரெண்டு ஒன்று தான். ஸோ நிஃப்டியோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 23,700 பக்கமாக ஒரு ரெசிஸ்டன்ஸும், சப்போர்ட் 23,450 பக்கமாக சப்போர்ட்டு இன்றைக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு புதுசாக மார்க்கெட்டில் ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே புது ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா மேலே வர ஆரம்பிக்கும். கரெக்ஷன் கொடுத்து போக ஆரம்பிக்கும். சைட்வேஸாக இருந்ததுன்னு சொன்னால் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ 23,700 23,400 சப்போர்ட் பக்கம் இருக்கிறதுனால இதில் நீங்கள் ஷார்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ட்ரேடிங் நான் டைரெக்ஷனாக எடுக்கலாம். இல்லைனா புல் புட் ஸ்ப்ரெட் எடுக்கலாம். புல் புட் ஸ்ப்ரெட்னு சொன்னால் 23,400 புட்டும் அது கீழே 23,200 புட்டும் ட்ரேட் எடுக்கலாம் ஹெஜிங்காக. ஸோ எடுத்தோம்னா நம்ம இன்றைக்கி ஓரளவு நல்ல ஒரு இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் பண்ண முடியும் நிஃப்டியை பொறுத்த மட்டும். ஸோ ரிஸ்க் இருக்கிறதுனால ஸ்ட்ரிக்டாக ஒன்று ஸ்டாப் லாஸ் வைங்க, இல்லைன்னா க்ளோஸாக ஹெஜிங் வச்சு பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப மந்தமாக இருக்க மார்க்கெட், ரொம்ப லைஃப் டைம் ஹையில் இருக்கிறதுனால எலெக்ஷனுக்கு முன்னாடியே 23,500 400 வந்துட்டு அங்கேருந்து கரெக்ஷன் கொடுத்துருச்சு மார்க்கெட். ஏற்கனவே திரும்பவும் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. மார்க்கெட்டில் ஒரு பெரிய ட்ரெண்ட் எய்தர் சைடு ஏதாவது ஒரு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒரு சைடில் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த வீக் நெக்ஸ்ட் வீக்குள்ளே எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் நிஃப்டியை பொறுத்த மட்டும். பேங்க் நிஃப்டியில் ஒரு 2000 பாயிண்ட் ஏற்ற இறக்கங்கள் இன்பிட்வீன் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். திரும்பவும் பழைய ரேட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சைட்வேஸாக இருக்குது, ரொம்ப நேரோ ரேஞ்சில் இருக்கனால ஏதாவது ஒரு பக்கம் மார்க்கெட் ட்ரெண்டிங் காமிச்சிட்டு திருப்பி கரெக்ஷன் ஆகிடும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த மந்த் எண்டோட க்ளோசிங் நிஃப்டி 23,500 இப்போ இருக்கிற ரேஞ்சிலே நிஃப்டி இந்த மந்த் எண்டில் க்ளோஸ் ஆகலாம். மேலே போனாலும் இதே ரேட்டுக்கு வரலாம், கீழே போனாலும் இதே ரேட்டுக்கு திரும்ப க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் பெரிய பிளேயராக இருந்தால் ஸ்ட்ராடல் எடுத்து பண்ணலாம் 23,500. ஸோ எதுவாக இருந்தாலும் ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக வச்சு பண்ணணும். அப்போ தான் நெட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.